ஒவ்வொரு நேரமும் சேரன், பாண்டி, பல்லவன்னு 3 பேருமே சோழன் கூடயும், நிலா கூடயும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வரும்போது, கரெக்ட்டா அவங்க அடுத்தடுத்த கெஸ்ட்ட அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இத பார்த்துட்டு பல்லவனும், "அண்ணா இதுக்கு முன்னாடி இங்க நிக்க வேண்டாம். கண்டிப்பா இவங்க எல்லாரும் இங்க இருக்கிற வரைக்கும், நம்மள இவங்க 2 பேரும் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கவே விடமாட்டாங்கன்னு" சொல்ல, சேரனும், "ச்சே அப்படியெல்லாம் யோசிக்காதடா. ஏதோ முக்கியமான சொந்தக்காரங்களா இருப்பாங்கன்னு" சொல்ல, பாண்டியும், "அவ்வளோ முக்கியமானவங்களா இருந்தா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள எதுக்காக இப்படி அசிங்கப்படுத்திட்டு அவங்க முன்னாடி இப்படியெல்லாம் பண்றாங்க? எனக்கு தெரிஞ்சு அவங்க நம்மள இந்த மாதிரி எல்லார் முன்னாடியுமே அவங்களோட குடும்பத்து ஆளுங்கன்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு அசிங்கப்படுறாங்கன்னு" சொல்ல, பல்லவனும், "ஆமாண்ணே, அத நான் டைரக்டாவே கேட்டேன். இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து சம்மந்தி வீட்டுக்காரங்களான்னு கேட்டதுக்கு, இல்ல இவங்க எல்லாரும் வேலைக்காரங்க, சம்மந்தி வீட்டுக்காரங்க உள்ள இருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த ஆளா எல்லார் முன்னாடியுமே நம்மள இவங்க கூட நின்னு ஃபோட்டோ எடுக்க வைக்க போறாங்க. வாண்ணே நம்ம போகலான்னு" சொல்ல, சேரனும் இதை கேட்டுட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு கீழே இறங்கி போக, நிலாவும் சோழனும், "எதுக்காக எங்க போறீங்க? இருங்க ஃபோட்டோ எடுத்துட்டு போகலான்னு" சொல்றாங்க. ஆனா சேரனும், "இல்லல்லப்பா வேண்டாம். எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீ பாரும்மா, நாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வரோம்னு" சொல்லிட்டு உடனடியா ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கி போயிடுறாங்க. அதே நேரத்துல நடேசனும் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட, நாங்க தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையுமே சொல்லி சொல்லி அப்படியே போதையிலேயே உளறிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் சொன்னதையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவங்களோட வாயிலிருந்து ரொம்பவே நாத்த வர ஆரம்பிக்குது. அதனால பக்கத்துல இருக்கவங்க எல்லாரும் அங்கிருந்து எழுந்திரிச்சு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே கவனிச்ச பல்லவனும், "அண்ணா முதல்ல அந்த ஆளை ரூம்ல படுக்க வச்சுட்டு வந்துடலாண்ணே, வானன்னு" சொல்லிட்டு நடேசன் கிட்ட போயிட்டு முதல்ல எந்திரின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா நடேசனும், "நான் எதுக்காக எந்திரிக்கணும்னு" கேட்க, அதுக்கு பாண்டியும், "இப்படி எதுக்காக விசேஷ நேரத்துல இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கீங்க? கண்டிப்பா இது மட்டும் நிலாவுக்கும் சோழனுக்கும் தெரிய வந்துச்சு, ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். அதுவும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மட்டும் இதை பத்தி கேள்விப்பட்டாங்க, அவ்வளவுதான். நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? டேய் என்னடா நினைப்பாங்க? நான் ஒன்றும் யாருக்கு பயப்பட மாட்டேன். ஏன் நிலாவுக்கு கூடவா பயப்பட மாட்டீங்க? அதெல்லாம் பயப்படுவேன். நிலா கிட்ட மட்டும் சொல்லாதீங்க. ஆனா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு இது ஏற்கனவே தெரியும்." "ஏன்னா ஏற்கனவே தெரியுமா? அதை எப்படி தெரியும்?" "ஏன்னா எனக்கு ஊத்தி கொடுத்ததே அவங்க தானே." "என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஊத்தி கொடுத்தாங்களா? கொஞ்சம் இதை பத்தி டீட்டெயில்டாக சொல்லுங்கன்னு" கேட்க, அதுக்கு அவங்களும், "டேய் நான் வேண்டாம் தாண்டா சொன்னேன். ஆனா அவங்க தான் ஏதோ ஃபாரின் சரக்கு, யாருக்கும் எதுவும் தெரியாது, நீங்க குடிச்சு பாருங்க, டேஸ்ட் மட்டும் பண்ணுங்க, நல்லா இருந்தா உங்களுக்கு ஊருக்கு போகும்போது நான் தரேன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால தான் டேஸ்ட் பார்க்கறதுக்காக குடிச்சேன். ஆனா அவங்க தான் நல்லா இருக்கும் நல்லா இருக்குன்னு ஊத்தி கொடுத்துட்டாங்க. ஆனா கண்டிப்பா சொல்றேன், இந்த சரக்கு ரொம்ப சூப்பரா இருக்குன்னு" சொல்லிட்டு அவங்க இன்னும் போதையில உளறிக்கிட்டு இருக்க, உடனே பாண்டியும், "அண்ணன் இவங்க எல்லாத்தையுமே பிளான் போட்டு தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நம்மள இங்க எல்லார் முன்னாடியும், முக்கியமா நிலா முன்னாடி கேவலப்படுத்தணுன்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்கண்ணே. முதல்ல இந்த ஆளை ரூம்ல படுக்க போட்டுட்டு வந்துடுவோம், அதுக்கப்புறமா மத்தத பேசிக்கலான்னு" சேரனும் நடேசனை அங்க கைத்தாங்களா கூட்டிட்டு போக, போய் இதை ஸ்டேஜ்ல இருக்க நிலாவுமே பாத்துறாங்க. அவங்க பார்த்துட்டு, "ஐயோ அங்கிளுக்கு ஏதாவது பிரச்சனை போலயே, ஏதாவது உடம்பு சரியில்லையா? வாங்க சொல்லன் முதல்ல போய் பார்க்கலான்னு" சொல்ல, ஆனா அங்க நிலாவோட அப்பாவும், "இங்க பாரு, அவங்களுக்கு உடம்புல என்ன பிரச்சனையும் கிடையாது, அவங்க நல்லா குடிச்சிருக்காங்கன்னு" சொல்ல, சோழனுக்கும் அசிங்கமா போயிடுது. நிலாவும், "என்ன சொல்றீங்க? அங்கிள் குடிச்சிருக்காங்களா? இப்படியெல்லாம் குடிக்க மாட்டாங்களே." "ஏன் பொய் சொல்றேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா என்ன? வேணும்னா அவங்க குடும்ப ஆளுங்களையே கூப்பிட்டு கேளு. அந்த ஆளு நல்லா மூக்கு முட்டை குடிச்சிருக்காங்க. அதுவே எங்களுக்கு அசிங்கமா இருக்கு தெரியுமா?" "சச்ச அப்படி இப்படின்னு" அவங்க எதுவுமே தப்பு பண்ணாத மாதிரி பேச ஆரம்பிக்க, சோழனும் செம்ம கோபத்தோட, "டேய் இங்க வாடான்னு" சொல்லிட்டு அவங்க கையசைவிலேயே பல்லவனையும் பாண்டியையும் ஸ்டேஜுக்கு கூப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம, அந்த ஆளு குடிச்சிருக்காங்களான்னு கேட்க, அதுக்கு 2 பேருமே கொஞ்சம் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு நின்றுகிட்டு இருக்க, உடனே நிலாவோட அப்பாவும், நடந்த விஷயங்கள் இவங்களுக்கு தெரியாதுன்ற தெனாவட்டோட, "எப்படிம்மா ஒரு குடும்பத்தால இப்படி எல்லாம் பண்ண முடியும்? பாரு எவ்வளவு பெரிய பெரிய கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க, இந்த நேரத்துல குடிச்சிட்டு இப்படி கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ச்சே இதெல்லாம் யாராவது பண்ணுவாங்களா? ஏன் தான் இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு" சொல்லிட்டு அவங்க அப்படியே நடேசனை கொஞ்சம் அசிங்கப்படுத்துற மாதிரியும், முக்கியமா அவங்களோட குடும்பத்தை கேவலப்படுத்துற மாதிரியும் பேசுறாங்க. இதை கேட்டுட்டு நிலாவுக்கும் பதிலுக்கு பதில் சொல்ல வார்த்தைகளே இல்ல. ஏன்னா தப்பு அவங்க மேலன்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துல கடுப்பான பல்லவனும், "இங்க பாருங்க, அந்த ஆளு குடிச்சிருக்காதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா ஊத்தி கொடுத்தது யாருன்னு உங்க அப்பா கிட்டே கேளுங்க." "என்ன யாரு? என்ன என்கிட்ட கேட்க சொல்லிக்கிட்டு இருக்க? இங்க பாருமா, இவங்க ஏதோ பொய் சொல்ல ஆரம்பிக்கிறான்னு நினைக்கிறேன்னு" சொல்ல, அதுக்கு பல்லவன் எப்பயுமே பொய் சொல்ல மாட்டான் நிலா சொல்லிட்டு, "பல்லவா என்ன நடந்துச்சு? யாரை பத்தி நீ பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாருங்க அண்ணி, நிஜமாவே அந்த ஆளு குடிச்சிருக்காங்க தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல சொல்ல உங்க குடும்பத்து ஆளுங்க தான் அந்த ஆளுக்கு ஊத்தி கொடுத்துருக்காங்க. இல்லைன்னு மட்டும் சொல்ல சொல்லுங்களேன். நான் வேணா அவரை இந்த ஸ்டேஜுக்கே கூட்டிட்டு விட்டுமா? உங்களுக்கே தெரியும் அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, அதுவும் குடிச்சப்போ கண்டிப்பா உண்மையை தான் பேசுவாங்கன்னு. நான் வேணா இங்கேயே ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு விட்டுமான்னு" கேட்க, அதுக்கு நிலாவோட அப்பாவும் கொஞ்சம் பயத்தோடயே, "அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் எங்களை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு" பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க பதட்டத்தோட இதை சொல்லும் போதே நிலவுக்கு என்ன உண்மைன்னு புரிஞ்சிடுது. அதனால அவங்க ஒரு முடிவோட, "சரியப்பா நீங்க ஸ்டேஜை விட்டு கீழே இறங்குங்க, நான் என்னோட குடும்பத்தை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன்னு" சொல்லிட்டு எல்லாரையுமே கீழே இறங்கி போக சொல்லுங்கன்னு சொல்ல, உடனே, "என்ன நிலா அவளோட மூட மாத்திக்கிட்டாலே என்ன? எங்களை பத்தி பெருமையா பேச போறாளான்னு" கேட்டுட்டு, "ஆமா உன் குடும்பத்தை பத்தி நல்ல விதமா தானே பேச போறேன்னு" கேட்க, அதுக்கு நிலாவும், "அது எப்படிப்பா என் குடும்பத்தை பத்தி நானே எப்படி மோசமா பேச முடியும்? நீங்க முதல்ல
எல்லாரையுமே கீழே இறக்கி விட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லார்கிட்டயுமே பேசி கீழே இறங்க வச்சிடுறாங்க. அதே நேரத்தில் நிலாவோட அப்பாவும் அவங்களோட குடும்பமும் எங்களை பற்றி பேச போகிற நாங்களும் இங்கே இருக்கோமேன்னு கேட்க அதுக்கு நிலாவும் போங்கப்பா போய் அங்கே போய் உட்காருங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவத்தோடையும் கொஞ்சம் சோகத்தோடையும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி எதுக்காக நிலா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஏன்னா நீங்கள் 2 பேரும் என்ன இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கீழே இறங்கி போங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நிலாவும் அவங்க எங்கேயும் போக வேண்டாம், நீங்கள் 2 பேரும் எங்கேயே இருங்க, சரி அண்ணனையும் கால் பண்ணி இங்கே வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிலா ஒரு முடிவோடு நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு நிலாவோட அப்பாவுக்கும் பக்குன்னு இருக்கு. நிலா நீ கோவத்தில் எதுவும் நம்மளோட குடும்பத்தை அசிங்கப்படுத்திடாத, அதுவும் இங்கே அவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க முன்னாடி எங்களை கேவலப்படுற மாதிரி வச்சிடாதன்னு சொல்ல. ஆனால் நிலாவும் கண்டிப்பாக உங்களை அசிங்கப்படுத்த மாட்டேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கீழே இறக்கி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் எல்லாருக்கும் என்னோட குடும்பத்தை பற்றி பேச போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க நிலா ஐயனார் துணை குடும்பத்துக்கு போனதுலேருந்து எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக கண் கலங்கி கண்ணீரோட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்க கேட்க மொத்த பேரும் இந்த பொண்ணு அவங்களோட பிறந்த வீட்டில் தான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களான்னு சொல்லிட்டு நிலாவோட அப்பாவையும் அவங்களோட குடும்பத்தையும் ரொம்ப பெருமையோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கடைசியாக தான் நிலா நான் இவ்வளோ நேரம் என்னை ரொம்பவே சந்தோஷமான வச்சுக்கிட்ட குடும்பம் யாருன்னு சொன்னேன்னா அது இவங்க தான் சொல்லிட்டு ஒவ்வொருத்தரோட பேரையும் அறிமுகப்படுத்திட்டு அங்கே வந்து சேரனை பற்றியுமே சொல்கிறாங்க. இவங்க எல்லாருக்கும் இவங்க தான் அம்மாவா அப்பாவாக இருந்து இவங்கள சின்ன பிள்ளையிலேருந்து நல்லபடியாக கவனிச்சிட்டு வராங்க. என் வாழ்க்கையிலேயே இப்பேற்பட்ட ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு மொத்த பேரையுமே பெருமைப்படுத்த இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு சேரன் பாண்டி பல்லவனு 3 பேருமே ரொம்ப கண் கலங்கி நின்றுக்கிட்டு இருக்காங்க. சோழனும் அதே மாதிரி தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வானதியோட குடும்பமும் வானதியும் கார்த்திகாவும் அவங்களோட அம்மாவும் சொல்லிட்டு எல்லாருமே நிலா இப்படி பேசுனதை கேட்டுட்டு உண்மையாவே அந்த குடும்பத்துக்கிட்ட காசு பணம் இல்லைனாலும் அவங்க எந்த அளவுக்கு கிரேட்டான குடும்பன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுமே சில சமயத்துல இவங்களை அசிங்கப்படுத்தின மாதிரி நடந்துகிட்டது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு குற்ற உணர்ச்சியில் உட்காந்துருக்காங்க. நிலா கடைசியா இந்த மாதிரியான ஒரு குடும்பம் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், இவங்க தான் உண்மையாவே என்னோட குடும்பம். அதே மாதிரி காசு பணம் இவங்க கிட்ட இல்லைனாலும் இவங்க கிட்ட உண்மையான சந்தோஷம் இருக்கு, அதை இவங்க எனக்கு ஒவ்வொரு நாளும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நீங்களும் காசு பணம் இல்லைனாலும் எங்களை வாழ்த்துறதுக்காக வந்தால் பரவாயில்ல, வந்து வாழ்த்திட்டு போங்க. ஆனால் என் குடும்பம், அதாவது என்னோட அப்பா அம்மா இவங்களை அசிங்கப்படுத்தின மாதிரி இவங்க கொஞ்சம் கேவலமானவங்க, ஒன்றுத்துக்கும் லாக்கி இல்லாதவங்கன்னு சொல்லிட்டு யோசிச்ச மாதிரி நீங்களே யோசிச்சுக்கிட்டு இருந்தா தயவு செஞ்சு உங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவையே இல்லை, நீங்கள் இங்கேருந்து கிளம்பி போகலாம். அதுக்கு இல்லாமல் மனசாட்சிப்படி நீங்கள் நடந்துக்கிட்டு மனசு மட்டும்தான் முக்கியம் நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களை வாழ்த்ததுக்காக ஸ்டேஜுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட உடனே இதை கேட்டுட்டு அதுவும் நிலாவோட இந்த எமோஷ்னலான ஸ்பீச்சை கேட்டுட்டு மொத்த கும்பலும் கைத்தட்டி சந்தோஷத்தில் ஆரவாரம் பண்ண ஆரம்பிக்குது. அதுலேயும் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்க நிலாவோட அப்பா கிட்ட இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் இருக்கவங்கள நீங்கள் வேலைக்காரங்கன்னு சொல்லி சொன்னீங்க, இதை உங்ககிட்ட இருந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள கொஞ்சம் அசிங்கமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் நிலாவோட குடும்பத்தை ரொம்பவே கிரேட்டாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நிலா பண்ண காரியத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நிலா அவங்களோட அன்பான ஸ்பீச் மூலியமா தன்னோட அப்பா அம்மா எந்த அளவுக்கு கேவலமான விஷயங்களை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு செருப்படி பதிலை கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.